சபை என்றால் என்ன? அதுக்கு முன்னாடி ஆதியாகமம் முதல் மல்கியா வரை உள்ள வேத புஸ்தகங்களில் மக்கள் எப்படி எந்த முறையில் தேவனை தொழுது கொண்டார்கள் அப்படின்னு பார்த்தா, நான் சொல்றேன். ஆதியாகமத்துல ஒவ்வொருத்தரும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படி வேத கதாபாத்திரங்கள் எல்லாருமே தனக்கென்று தனி பலிபீடம் கட்டி கொண்டார்கள். பலிபீடம் கட்டி கொண்டு தேவனை தொழுதார்கள். அது நியாய பிரமாணத்துக்கு வரும்போது ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பலிபீடம் வைக்கப்பட்டது. அங்கே தொழுது கொண்டார்கள். அப்போட எல்லாரும் போக முடியாது, ஒருத்தவங்க தான் போக முடியும். அது ராஜாக்கள் காலத்துக்கு வரும்போது ஆலயத்துக்குள்ளாக கட்டிடத்துக்குள்ளாக ஒரு பகுதி வைக்கப்பட்டது. அந்த பகுதியில் பலியை விட்டு தொழுது கொண்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அதனுடைய கண்ணோட்டம் வேறு மாறியது. அதுதான் மிக முக்கியமான விஷயம். இப்போ நம்ம இந்த சபை என்றால் என்ன அப்படின்ற கேள்விக்கு நம்ம வருவோம். உங்களை பார்த்தா கேட்போம், நீங்க எனக்கு பதில் சொல்லணும். சபை அப்படின்னு உங்களுக்கு மனசு டக்கு ஒரு படம் வந்தா என்ன படம்? ஒரு படம் வரைய சொன்னா சபைனா என்ன அப்படின்னு ஒரு படம் வரைய சொன்னா நீங்க என்ன டக்குன்னு வரையணும்? நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க கூச்சப்பட வேண்டாம், உங்களுக்கு எதுவுமே சொல்லணும். நீங்க சொல்ற எல்லாத்துக்குமே வெரி குட்னு சொல்லுங்க. சபை உங்களுக்கு என்ன தோணும்? ரட்சிப்புகள் நடத்துவது அப்படிங்களா? சபையினுடைய உங்களுடைய மனசுல வரக்கூடிய முதல் படம், ஃபர்ஸ்ட் பிக்சர் சிலுவை. சிலுவை போட்டு ஒரு கிளாஸ். ஓகே, வெரி குட். அப்புறம் பாரு ஆராதனை. வெரி குட். நல்லா டைம் இல்லை, நான் நீங்க சீக்கிரமா சொல்றேன். வேற என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? பைபிள். அப்புறம் எல்லாரும் கூடி ஆராதிக்கிற மக்களா இடமா? மக்கள். எனக்கு ஒன்றும் தப்பு இல்லை. நமக்கு என்ன தோன்றுறதுன்றது சரியா இருக்கலாம், சரியில்லாம இருக்கலாம். அது வேத வசனத்தின் அடிப்படையில் எது சரி என்பதை நாம் இறுதியாக படிப்போம். உங்கள் இதயம் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாக வேதத்தை கற்றுக்கொள்ளும் இடம். வெரி குட். சூப்பர். ஓவர்களோடு சொன்னீங்க, சிலுவை சொன்னீங்க, வேதத்தை கற்றுக்கொள்ளும் இடம் சொன்னீங்க, ஆராதனை சொன்னீங்க. பின்னாடி இருக்கிறவங்க யாருமே நாங்கள் வாயை திறக்க மாட்டோம், நாங்கள் அப்படியாக இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சதான் சொல்லுங்க. நன்றி பலி செலுத்தும் இடம்